சபரிமலைக்கு கிளம்புறதுக்கு ஒன் டே முன்னாடி பார்த்தீங்கன்னா நெய் தேங்காய் எரி தேங்காய் எல்லாமே வந்து நார்லாம் சீவி எடுத்து க்ளீன் பண்ணி மஞ்சள் தண்ணிக்குள்ளே வந்து முக்கி எடுத்து காய வச்சாச்சு. தென் கருப்பணசாமி கல்லும் பார்த்தீங்கன்னா வந்து க்ளீன் பண்ணி வந்து மறுநாள் தேங்காய் உடச்சிட்டு போக ரெடி பண்ணி வச்சாச்சு. மறுநாள் பார்த்தீங்கன்னா வந்து சாமிலாம் ப்ராப்பராக கும்பிட்டு கருப்பணசாமி கல்லில் தேங்காய் உடைச்சி கிளம்பி கோவிலுக்கும் இருமுடி கட்டுறதுக்கு கிளம்பி வந்துட்டேன். இருமுடியும் கட்ட ரெடி ஆயாச்சு. அண்ட் மக்களே, வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. நான் உங்கள் ராகுல் சார். இருமுடி பார்த்தீங்கன்னா கட்டினதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து எங்கள் கோவில் குரூப், எங்கள் உடுமல்பேட்டில் இருக்கிற ஐயப்பன் கோவில் குரூப், சத்துவமே உடுமலைன்னு சொல்லிட்டு கோவில் நிர்வாகம் அவங்க மூலமாக 100 பேர் போல் 2 பஸ்ஸில் நாங்கள் வந்து நைட் ஒரு 10 மணி போல் வந்து கோயிலில் பஜனை பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தேங்காயெல்லாம் உடச்சிட்டு கோவிலில் வந்து கிளம்பணும். ஸோ நைட் ஒரு 10 மணி போல் நாங்கள் கிளம்புனோம். மறுநாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5-5:15 போல் நாங்கள் எரிமலைக்கு ரீச் ஆகிட்டோம். நான் வந்து செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து சபரிமலைக்கு வந்து மாலை போட்டு போகிறேன். என்னோடய செகண்ட் டைம் வந்து நான் மாலை போட்டு போகிறது. நான் போன வருஷமும் பெருவழிப்பாதை போனேன், இந்த வாட்டி பெருவழிப்பாதை தான் போகிறேன். நிறைய பேருக்கு சபரிமலை பெருவழிப்பாதை வந்து எப்படி போவாங்கன்னு தெரியாது. இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் மட்டும்தான் நிறைய பேர் மாலை போட்டு சபரிமலைக்கு வராங்க. நார்த் சைடே கம்மியாக இருக்கும். இன்னும் மற்ற உலகத்தில் இருக்கிற மற்ற கண்ட்ரியில் இருக்கிற மக்களுக்கெலாம் வந்து சபரிமலைக்கு எப்படி போகிறாங்க, என்ன இது பெருவழிப்பாதைன்னு என்னன்னு தெரியாது. நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக போனாலும் கைடன்ஸ் தேவை. பட் இருந்தாலும் நான் வந்து ஒரு வீடியோ மூலமாக கேப்சர் பண்ண கிளிப் எல்லாமே ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி நீங்கள் பார்க்க வந்து உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு போகிறப்போ வீடியோ நோக்கத்துக்காக வந்து விலாகிங் மேக் பண்ணிட்டு அப்படியே ட்ரிப்பு என்ஜாய்மெண்ட் மாதிரி போகிறது வந்து முற்றிலும் தப்பு. நானும் அந்த மாதிரி பண்ணல. இது வந்து நான் அங்கங்கே நின்று இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்ப்பீங்க. சும்மா நின்று அங்கங்கே ஷூட் பண்ணி இந்த ப்ளேஸஸ் வந்து அப்படியே சும்மா சுற்றிலும் காமிச்சிருப்பேன். எந்த வழியாக போகிறோம், திருவழிப்பாதை எந்த மாதிரி இருக்கும், என்ன இது அப்படின்னு சொல்லி மற்ற மக்கள் எல்லாருமே பார்க்கணுங்கிறதுக்காக அந்த வீடியோ வந்து கிளிப்ஸ், அதாவது இது ஒரு 5 days பயணம். இந்த திருவழிப்பாதை யாத்திரை பார்த்தீங்கன்னா வந்து 5 நாள் அப் அண்ட் டவுன் ஜேர்னி சேர்த்துனாமல் மொத்தம் 5 நாள். அதை வந்து முடிஞ்சளவுக்கு ட்ரிம் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து 38 minutes அந்த வீடியோ வந்து முக்கியமான கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா வந்து எரிமலையில் பேட்டை ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவிலில் வந்து நாங்கள் எல்லாருமே ஒரு வேடன் கெட்டப்பில் வந்து தலையில் மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு மூஞ்சில் கலர்லாம் பூசிக்கிட்டு ஒரு வேடன் கெட்டப்பில் இருக்கோம். உங்களோட இருமுடி எல்லாமே ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா சேஃபாக வச்சுட்டோம். இங்கே வந்து ஒரு வைபோட வந்து அதை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இங்கே வைபோட வந்து ஒரு வேடன் கெட்டப்பில் வந்து ஒரு என்ஜாயபுளாக ஒரு வைபோட ஸ்டார்ட் பண்ணுற இடம் தான் அந்த எரிமலை பேட்டை தர்மசாஸ்தா கோவில். இங்கே வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டோட ஐயப்பனை பார்த்து வணங்கிக்கிட்டு ஒரு வைபோட ஸ்டார்ட் பண்ணோம். என் கையில் ஒரு கத்தி பார்ப்பீங்க. நான் வந்து செகண்ட் டைம் வந்து மலைக்கு போகிறேன். ஃபஸ்ட் டைம் மலைக்கு போகிறவங்க 1ஆம் கன்னி சாமின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து மரக்கட்டையிலான வந்து அம்பு கத்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே சபரிமலையில் சரங்குத்தின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்கும், அங்கே போய் வந்து குத்தணும். ஸோ நான் செகண்ட் டைம் போகிற கடைக்கு வந்து கத்தி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் போகிற மாதிரி இருந்தால் அம்பு வாங்கியிருப்பாங்க. இதுதான் சரங்குத்தியில் அங்கே தான் குத்துவாங்க. நிறைய பேர் பம்பை போய் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அது முற்றிலுமே தப்பு. இங்கே எரிமலையில் வாங்கி இங்கே ஒரு கும்பிட்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அங்கே சபரிமலையில் சரங்குத்தியில் குத்தணும். இந்த கோவிலிருந்து பார்த்தீங்கன்னா நேர் ரோடு போகும். அங்கே வந்து இன்னொரு ஐயப்பன் கோவில் இருக்கும். அங்கே நம்ம வந்து அது வரைக்குமே நம்ம டான்ஸ் ஒரு வைபோட ட்ரம்ஸோட பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மாதிரி போய்கிட்டு அந்த கோவில் இருக்கிற ஆற்றுல பார்த்தீங்கன்னா வந்து குளிச்சதுக்கு அப்புறமா அங்கே இருக்க ஐயப்பனை வந்து கும்பிடணும். இந்த கெட்டப்பெல்லாம் கலைச்சிட்டு அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா குளத்தில் குளிச்சதுக்கப்புறமா ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு குளிச்சதுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஐயப்பனை கும்பிட்டு ஓகே ஐயப்பா நாங்கள் கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து எங்கள் டீம் மெம்பர்ஸ் இருக்கிற பிளேஸ் கேதர் ஆகிட்டு அங்கே இருமுடி இல்லாமல் இருக்கும் எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் திரும்ப வந்து எங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே பாருங்கள், இதான் வந்து இப்போ நடக்க போகுது. நான் வந்து அப்படியே சொன்ன மாதிரி அந்த கோவிலேருந்து இந்த கோவில் வரைக்கும் வந்து நடந்து அப்படியே ஒரு வைபோடு வந்துட்டோம். வந்து இந்த வேடம் கெட்டப் கலர்ஸ் எல்லாமே கலைச்சிட்டு கலர்ஸ் எல்லாம் போகிறக்கும் கெட்டப்லாம் கலைச்சதுக்கப்புறமா இங்கே இருக்க இந்த ஆற்றுல வந்து குளிச்சுட்டு இங்கே இருக்க ஐயப்பனா பார்த்தீங்கன்னா வந்து கும்பிட்டு ஐயப்பா நாங்கள் வந்துட்டோம் கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட ஒரு அட்டன்ஸை போட்டு தான் நம்ம கிளம்பணும். இப்போ நீங்கள் நேராக பார்க்குறீங்களா ஸ்ட்ரைட்டாக வந்து இதுதான் கோவில். இதை ஒட்டி தான் வந்து ஒரு ஆறு போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த பிரிட்ஜுக்கு கீழே இங்கே குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு குளிச்சதுக்கப்புறமா ஐயப்பனை தரிசிச்சுட்டு இங்கே கும்பிட்டவரை வந்து திரும்பி டீம் மெம்பர்ஸ் வந்து கேதர் ஆகிற பிளேஸுக்கு திரும்பி அங்கே போகணும். அங்கே தான் இங்கே இருமுடி எல்லாமே இருக்கும். அங்கே நாங்கள் சாப்பிட்டு திரும்ப கேதர் ஆகி கிளம்பிடுவோம். இப்படி நீங்கள் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பாட் புக்கிங், அதாவது நீங்கள் ஆன்லைனில் வந்து டிக்கெட் புக் பண்ணாட்டு இங்கே வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இங்கே வேறு பம்பையில் புக் பண்ணிக்கலாம். ஸோ திரும்பவும் பாருங்கள், நான் வந்து வந்த வழியிலே வரேன். இந்த தர்மசாஸ்தா கோவில் இதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து வாபர் மசூதி இருக்குது. இப்போ திரும்ப வந்து நாங்கள் இங்கேருந்து கிளம்பி வந்தோமோ அங்கே திரும்பி போயிட்டுருக்கோம். எங்கள் டீம் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கேதர் ஆகிற பிளேஸுக்கு திரும்ப போயிட்டுருக்கோம்.
அங்கே போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம பேக்கு திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து இப்போ கட்டுற ஸ்கார்ஃப் பார்த்தீங்களா, இது வந்து சத்தமே விடுமுலைன்னு சொல்லி ஒரு எல்லோ கலரில் வந்து கழுத்தில் கட்டுற மாதிரி. இது வந்து நாங்கள் குரூப்பாக போகிறப்போ வந்து எங்கள் டீம் மெம்பர்ஸ் போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கட்டிக்கிறோம். இருமுடி எல்லாமே குருசாமி வந்து ஏற்றி தலையில் வைப்பாங்க. அப்புறம் நாங்கள் கிளம்பிடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு இல்லை குருசாமியோட கைடன்ஸ் மூலமாக எங்கே போகணும், எங்கே நிற்கணும், என்ன பண்ணணும், எந்த டைமில் வந்து அங்கே ரீச் ஆகணும்னு சொல்லி எல்லாம் கேட்டுக்கிட்டு கிளம்பிட்டோம். நீங்கள் அப்படியே பார்த்துருக்கீங்க, இந்த ஃபஸ்ட்டு கோவில் காமிச்சிட்டு அதுக்கு வந்து நேராக போனால் இன்னொரு கோவில் வரும். அதுக்கு லெஃப்ட் சைட் கட் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா இன்னொரு ரோடு போகும். நேராக கும்ளிக்கு போகிற வழி. ஆக்சுவலி அங்கே அந்த ரோட்டில் தான் நம்ம கட் பண்ணி ரைட் சைட் கட் பண்ணோம்னா வந்து காட்டுக்குள்ளே என்ட்ராகிற பாதை வரும். ஸோ தார் ரோட்டில் இப்படி தான் போயிட்டுருப்போம். போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரிட்ஜ் ஒன்று வரும் பாருங்கள். அங்கே வந்து ஐயப்பன் பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு உணவு போட்ட இடம்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாம் பொறி விற்றுட்ருப்பாங்க 10 ரூபாய்க்கு. இந்தா நீங்கள் வந்துட்டோம், இங்கே பொறி வாங்கி நம்மளும் வந்து போடணும். முக்கியமாக கன்னியசாமிங்க வந்து பொறி வாங்கி வந்து மீனுக்கு வந்து இந்த பிரிட்ஜு கட்ட உணவு போட்டு போகணும். இந்த பிரிட்ஜை தாண்டோம்னா ஃபஸ்ட்டு ரைட் வரும். அதை நான் ஷூட் பண்ணேன் அந்த கிளிப்பில், ஏன்னா வண்டிக்கு நிறையா வந்துட்டு இருந்துச்சு, அதனால் வந்து ஷூட் பண்ணல. இதுக்கு ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு மேலே மேடு மாதிரி ஏறும். அப்படியே போனோம்னா தார் ரோடு அப்படியே வந்து கல் ரோடாக மாறும். கல் ரோடு வந்து மண் ரோடாக மாறும். அங்கே வந்து சிவன் கோவில், அம்மன் கோவில், நிறைய கோவில் வரும். நம்ம அங்கேயெல்லாம் வந்து வணங்கிட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கணும். போயிட்டே இருந்தோம்னா வந்து ஒரு செக் போஸ்ட் வரும். செக் போஸ்ட் தான் ஃபாரஸ்ட் என்ட்ரி. அப்புறம் வந்து உள்ள காட்டுக்குள்ளே போகிறது அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள், நீங்களும் பாருங்கள். நிறைய பேர் போயிட்டுருப்பாங்க, கைட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஆள் இருப்பாங்க. ஸோ இந்த போலீஸு, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. பட் இருந்தாலுமே வந்து நீங்கள் குருசாமி கூட நீங்கள் போகிறீங்கன்னா கூட குருசாமி வந்து முன்னாடி பின்னாடி அவங்க கைடன்ஸில் தான் நீங்கள் போகணும். தனியாக நீங்கள் வந்து போகக்கூடாது. முக்கியமாக கன்னிசாமிங்க ஃபஸ்ட்டு 3 வருஷம் போகிறவங்க தனியாக போகவே கூடாது. 1ஆம் கன்னி, 2ஆம் கன்னி, 3ஆம் கன்னி பார்த்தீங்கன்னா வந்து தனியாக போகவே கூடாது, கூட குருசாமி இருக்கணும். நான் வந்து அப்படியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஃபாரஸ்ட் என்ட்ரி. இதுக்குள்ளே என்ட்ராகிறோம். என்ட்ரானதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து டைமிங் தான். செக் போஸ்ட்டுக்குள்ளே நம்ம தாண்டிடணும், ஒரு டைமுக்குள்ளே தாண்டணும். இல்லாட்டி வந்து நைட் டைம் அன்டைம்லாம் செக் போஸ்ட் மேலே விட மாட்டாங்க, ஏன்னா அந்த அனிமல்ஸ் வரும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் காட்டு வழி பாதையில். அதனால் வந்து எங்கள் இது படி பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி ஈவினிங் நைட்டுக்குள்ளே வந்து நாங்கள் அழுகரை நதி அங்கே வந்து நான் போயணும். அங்கே தான் கேம்ப் எங்களுக்கு. இப்படியே போனோம்னா வந்து நிறையா இடம் வரும், நிறைய பேர் இருக்குது வழியில், நீங்கள் பார்ப்பீங்க. நிறையா இந்த போர்டு சயின்ஸில் அந்த போர்டெலாம் காமிப்பேன். இப்போ வந்து நாங்கள் காலக்கட்டிக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபேமஸான சிவன் கோவில் காளஹஸ்தின்னு சொல்லிட்டு, காலக்கட்டின்னு சொல்லிட்டு. அங்கே போய் வந்து நாங்கள் சிவன் கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு தென் வந்து அழுகை நதின்னு சொல்லி வந்து அங்கே நாங்கள் போனோம். அங்கே தான் எங்கள் கேம்ப்பு. காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அங்கங்கே விரி இருக்கும், ஒரு மாதிரி ஷெட்டு மாதிரி போட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம், உட்காரலாம். இங்கே பார்க்குறீங்களா ப்ளூ கலர் மாதிரி, இங்கே வந்து விரி ரெஸ்ட் எடுக்கிற ப்ளேஸ் இருக்கும். அப்புறம் லெமன் சோடா, ஜூஸு, ஸ்வீட்டு, சாப்பிட்றதுக்கான சில பொருட்கள்லாம் விற்பாங்க. நீங்கள் உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து முன்ன பின்ன இருக்கும், ஏன்னா வந்து அவங்களுமே ட்ராவல் பண்ணி இதெல்லாம் கொண்டு வரணும். இங்கே சில பக்கம் வண்டி போகும், சில பக்கம் பார்த்தீங்கன்னா மலைகள்லாம் வரும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆள் தான் சுமந்து கொண்டு போவாங்க. அதனால் வந்து அங்கெல்லாம் ரேட் அதிகமாக இருக்கும். ஒரு ஜூஸ் வாங்கினாலே வந்து கீழே 10 ரூபாய்க்கு விற்கிற ஜூஸ் வந்து அங்கே 100 ரூபா கூட இருக்கும். கடையை பொறுத்து வந்து முன்ன பின்ன ரேட்டு மாறும். ஒரு கடல முட்டாய் வந்து 5 ரூபானா வந்து மேலே நீங்கள் மலையில் போய் இந்த காட்டுக்குள்ளே போகும்போது வாங்கினீங்கன்னா ஒரு கடல முட்டாய் வந்து 20 ரூபா 30 ரூபாய்க்கு விற்பாங்க. 5 ரூபா இது வந்து 30 ரூபாய்க்கு விற்பாங்க. இங்கே நாங்கள் ரெஸ்ட் ரூம் போட்டோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து ரெஸ்ட் ரூம் போட்டோம். சும்மா உட்காந்து போனோம். நீங்கள் உட்காந்து போங்க, வெயிட் பண்ணி போங்க, ஸ்லோவாக போங்க. பட் வந்து நைட்டுக்குள்ளே வந்து ஒரு அந்த எங்கள் டீம் மெம்பர்ஸ் சொல்கிற பிளேஸுக்கு இந்த ரீச் ஆகிடணும். ஏன்னா வந்து நைட்டு ஆச்சுன்னா செக் போஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணால் வந்து விட மாட்டாங்க, ஏன்னா அனிமல்ஸ் வரும்னு சொல்லிட்டு வந்து. ஸோ இங்கே நிறைய செக் போஸ்ட் இருக்கும். இந்த செக் போஸ்ட் டைமிங் வந்து ஒரு டைமிங் இருக்கும். டைமிங்குள்ளே வந்து நீங்கள் கிராஸ் ஆகி போயிட்டே இருக்கணும். அதாவது 6 to 6:10 ஈவினிங் 6 to மறுநாள் மார்னிங் 6 மணி வரைக்கும் வந்து செக் போஸ்ட் இந்த ஃபாரஸ்ட்ன்ட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சபரிமலைக்கு போகிற பெருவழி பாதையில் 6 to 6 வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து நைட் டைம் வேறு வீடியோ கலர்ஃபுல்லாக அனிமல்ஸ் வந்து அதிகமாக வரும்னு சொல்லிட்டு வேறு இருட்டில் வந்து போனால் வந்து தவறி வழி மாறி போயிடுவாங்க. ஸோ சேஃப்டிக்காக வந்து நைட் டைம் அலோவ் பண்ணுறதில்ல. 6 மணிக்கு மேலே வந்து விட மாட்டாங்க. நீங்கள் பார்க்குறதெல்லாம் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி vlog மேக் பண்ணிட்டே போல் ஒரு பிளேஸ்க்கு நான் ஷூட் பண்ணி காமிச்சிட்டே போயிட்டுருக்கேன். இதுக்கடுத்து கொஞ்சம் வந்து ஒரு ஓப்பனாக போகும். இது வரைக்கும் ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பனாக போகும். நான் போன டைம் கொஞ்சம் வெயில் வேறு. ஸோ தாகத்துக்கு பார்த்திங்கன்னா ஜூஸ் குடிச்சிட்டேன், லெமன் சோடா வாங்கி குடிச்சிட்டு. வெயிலுங்காட்டி கொஞ்சம் கால் வச்சு போகும்போது சூடாக தான் இருந்துச்சு. நிழலில் பார்த்து அந்த 1000ல் ஒருவன் மூவியில் ஓடுற மாதிரி ஓடி போய் நிழல் கட்ட வெயிட் பண்ணி போனோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கோவில் வரும் இடையில வழியில் பார்த்திங்கன்னா வந்து இந்த பெருவழி பாதை பார்த்திங்கன்னா ஐயப்பன் வந்து போன வழி, பாரம்பரியமான ட்ரெடிஷ்னல் பாத்.
ஸோ அவர் வந்து எங்கே இருந்தார், எங்கே உட்காந்தார், ஊர் பக்கம் ஒரு கோவில் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் நிறைய இருக்குது. நிறைய ஒவ்வொரு பிளேஸுக்குமே வந்து ஒரு கதை இருக்குது. அது நீங்கள் நிறையா பேர் எக்ஸாம்பிள் அரவிந்த் சுப்ரமணியம் இந்த மாதிரி நிறைய சீனியர்ஸ் குருசாமிங்க நிறைய பேர் இன்டர்வியூஸ் நிறைய டிவோஷ்னலான நிறையா வந்து விளாக் வீடியோ மேக் பண்ணுற நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்காக தனியாக நிறையா பார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பாங்க. இந்த பெருவழி பாதையில் வந்து ஒவ்வொரு பிளேஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வந்து அவங்க வீடியோஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 வளைவு வந்து ரிவர்ஸ் பார்த்து ஒரே ரிவர் தான் 2-3 அண்ணா வளைஞ்சு போகும். இதை தாண்டினோம்னா வந்து காளஹஸ்தி காலக்கட்டிய சிவன் கோயில் வந்துடும். இப்போ நாங்கள் ரீச் ஆகிட்டேன். நான் வந்து ஒன்று சொல்ல மாட்டேன். இப்போ நான் வந்து ஷூட் பண்ணி காமிக்கிற கிளிப்புக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு வந்து 250 மீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். 250-500 மீட்டர் டிஃப்ரென்ஸில் தான் நான் வந்து ஷூட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம காலக்கட்டிய சிவன் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா வந்துவிட்டோம். இங்கேருந்து மத்தியான டைம் கொஞ்சம் ரெஸ்ட்டு வேறு வந்து எடுத்துட்டோம். இந்த பிளேஸில் நட வேறு சாத்தியிருந்தாங்க. நம்ம நந்தியாரை மட்டும் கும்பிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து சிவனை வந்து வணங்க முடியாது, நீங்கள் நந்தியை இருந்து கும்பிட்டு போனாலே வந்து என்ன கும்பிட்ட மாதிரி அப்படின்னு சிவனே சொல்லியிருக்காரு. ஸோ நந்தியாரை மட்டும் வணங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிளம்பிட்டோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து அழுகை நதின்னு சொல்லி வந்து அங்கே போகிறத சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கு. இதுக்கு அடுத்து ஒரு தார் ரோட்டில் வந்து ஒரு 2 ஹேர்பின் பெண்டு கீழே இறங்குற மாதிரி இருக்கும். இறங்கினோம்னா வந்து அழுகை நதி வரும். அழுகை நதின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐயப்பன் வந்து மகர்ஷியை வதம் பண்ணப்போ அந்த மகர்ஷியோட அழுகை தான் வந்து அந்த அழுகை நதியாக மாறுச்சு. ஸோ அது பேர் அழுகை நதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. எங்கள் கேம்ப் இன்றைக்கி இங்கே தான். இப்போ நான் வந்து ஒரு ஈவினிங் ஒரு 5 மணி போல் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் கேம்புக்கு ரீச் ஆகிட்டேன். ஸோ நமக்கு 2 ஹேர்பின் பெண்டு வளைஞ்சு போகும். இதுதான் அழுகை நதியோட என்ட்ரன்ஸ். இங்கே நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் வந்து வழி மாறி போயிட்டீங்கன்னா வந்து வேறு பக்கம் போயிடும். இங்கே ரைட் சைடு பார்த்து இங்கே இறங்கணும். பெருவழி பாதை போகிறவங்க இங்கே தான் வந்து ரைட் சைடு தான் கட் பண்ணி இந்த அழுகை நதிக்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. ட்ரெடிஷ்னல் ட்ரெக்கிங் பார்த்து இங்கே அழுகை நதியில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கேம்புக்கு போயிட்டு எங்கள் இருமுடி எல்லாமே ஒரு பக்கம் வந்து இறக்கி வச்சுருவோம். குரு சமயம் மூலமாக இறக்கி வச்சுருவோம் ஒரு பக்கம். இதே அழுகை நதியில் வந்து இப்போ வந்தோடனே குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு நைட்டு வந்து பூஜைக்கும் அப்புறம் வந்து சாப்பாட்டுக்கும் ரெடி ஆகணும். சாப்பிட்டு தூங்குறது தான் வந்து இப்போ அதுக்கு நைட்டு வந்து ஆனது. நாங்கள் இங்கே கேம்புக்கு வந்துவிட்டோம். இப்போ வந்து ஒட்டி இருமுடியெலாம் இறக்கி வச்சாச்சு. அப்போ ஒட்டிக்க டீ ஸ்டாலில் வந்து டீ குடித்தோம் நானும் என் ஃப்ரெண்டும். இந்த நைட்டு பூஜைக்கும் சொன்ன மாதிரி அழுகை நதியில் குளிச்சுட்டு அப்புறம் வந்து ரெடி ஆகிட்டோம். இந்த மாதிரி இருமுடி எல்லாமே நீங்கள் பார்க்குற மாதிரி வந்து ஒட்டுக்க இறக்கி வச்சுருப்பாங்க. ஒரு ஐஃபோன் ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கேன் இந்த இடத்துல. இதே மாதிரி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற பெரியானை வட்டம் அப்படிங்கிற பிளேஸில் நீங்கள் பார்ப்பீங்க. இதே மாதிரி தான் வந்து பண்ணுவோம். எங்கெல்லாம் ஸ்டே பண்ணுறோமோ அங்கெல்லாம் வந்து ஒரு பூஜை நடக்கும். நாங்கள் வந்து மொத்தம் 2 டேஸ் நாங்கள் நைட் ஸ்டே பண்ணுவோம். ஒன்று வந்து இங்கே அழுகை நதியில், இன்னொன்று பெரியானை வட்டத்தில். இதுக்கு அடுத்து வந்து சபரிமலையில் போய் அங்கே அது ஸ்டே பண்ணுற மாதிரி, அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி. எங்கள் ஊர் உடுமல்பேட்டை ஐயப்பன் கோயில் குரூப் நேம் வந்து இதுதான், சத்தமே உடுமலைன்னு சொல்லிட்டு. யூடியூப்லேயுமே சேனல் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பூஜை முடிஞ்சு சாப்பிட்டோம், தூங்கிட்டோம். மறுநாள் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு அழுகை நதியில் வந்து குளிச்சதுக்கப்புறமா ஒரு கல்லை வந்து முக்கி எடுத்தாச்சு. எடுத்து எதுக்குங்கன்னா கரடம் குன்றுன்னு சொல்லி ஒரு பிளேஸ் நெக்ஸ்ட்டு வரும், அங்கே வந்து வைக்கணும். குளிச்சு கிளம்பி நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கிளிப் வரைக்குமே ஒரு பிளைனில் வந்து ஃபாரஸ்ட்டில் நேராக வந்துட்டுருப்பேன். இது வந்து ஃபுல்லாக மலை தான், மலை ஏற்றம் தான். செகண்ட் நாள் ஃபுல்லாமே மலை ஏற்றம் தான். இந்த பிரிட்ஜு இந்த அழுகை நதியை தாண்டிட்டோம்னா வந்து நெக்ஸ்ட்டு வந்து அழுகை நதி மலை ஏற்றம்னு சொல்லுவாங்க. இது மேலே ஒரு செங்குத்தாக பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஏறும். 1 கிலோமீட்டர் மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். 1 கிலோமீட்டர் 1.5 போல். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து கல்லிடம் குன்று அப்படின்னு சொல்லி எது பிளேஸ் இருக்குது. இந்த அழுகை நதியில் முக்கி குளிச்சதுக்கப்புறமா எடுத்த கல்லை வந்து அங்கே போய் வைக்கணும். ஏன்னா வந்து ஐயப்பன் வந்து மகர்ஷியை வதம் பண்ணப்போ அந்த மகர்ஷியோட பூத உடல் பார்த்திங்கன்னா பெருசாகிட்டே போச்சாமல். ஸோ ஐயப்பன் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கல் எடுத்து வந்து போட்டு அந்த உடலை வந்து பெருசாகம் தடுக்கிறதுக்காக கல்லை போட்டு மூடி வந்து கீழே வச்சுட்டாரு அந்த கல்லிடம் குன்றுங்கிற பிளேஸுக்கு கீழே. ஸோ இத்தனை வருஷமாக சபரிமலைக்கு வர கோடிக்கணக்கான பேர் வந்து கல்லை கொண்டு வந்து போட்டு இந்த இடமே ஃபுல்லாக வந்து கல் கொட்டி கல் சரிஞ்சு ஃபுல்லாக கல்லாக இருக்கும். நடந்து போகும்போதே கால் குத்துற மாதிரி அந்தளவுக்கு ஃபுல்லாக கல்லாக இருக்கும். ஸோ காய்ஸ், நம்ம இப்போ கல்லிடம் குன்று அப்படிங்கிற பிளேஸுக்கு வந்துவிட்டோம். இங்கே கீழே பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக கல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் அந்த உள்ளே ஒன்று போய் காமிக்கிறேன். இப்போ நம்ம நேராக போனோம்னா அங்கே வந்து கல்லை போட்டு கும்பிட்டு வர மாதிரி ஒரு மரத்தை சுற்றி வர மாதிரி இருக்கும். இந்த இடத்துக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா வந்து ஐயப்பன் வந்து மகர்ஷியை வதம் பண்ணி வச்சுருக்காரு. இங்கே நாங்கள் ஒரு ரெஸ்ட்டை போட்டோம், ஜூஸ் குடிச்சாச்சு. தென் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து முக்குடி நோக்கி பயணம். இதுக்கு இடையில வந்து ஒரு கோவில் வரும். அந்த கோவில் நேம் வந்து அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். உடும்பாறைன்னு நினைக்கிறேன், சம்திங் வரும். நான் இப்போ வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கேங்காட்டிக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை. இதுக்கடுத்து அப்படியே ட்ராவல் பண்ணி போகணும். ஒரு கோவில் வரும். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து முக்குழின்னு சொல்லி அங்கே ஒரு அம்மன் கோவில் வரும். இதுக்கப்புறமா கரிமலை ஏற்றம்,
கரிமலை இறக்கம், அப்புறம் பெரியானை வட்டம், அப்புறம் சிறியானை வட்டம், அப்புறம் பம்பை, அப்புறம் வந்து நீலிமலை ஏத்தம், அப்புறம் அப்பாச்சி மேடு, சபரி பீடம், சரங்குத்தி, அப்புறம் சபரிமலை. இந்த மேப்பை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. பாஸ் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், எங்கே இருக்கோம்னு சொல்லி இந்த மாதிரி வந்து போர்டு சைன்ஸ் எல்லாமே மேப் எல்லாமே போட்டிருப்பாங்க. சொன்னோம் பார்த்தீங்களா, உடுப்பாரான்னு சொல்லி வந்து கோவில். இது வந்து ஐயப்பன் கோவிலுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐயப்பன் போன வழிங்காட்டிக்கு அங்கங்கே கோயில் வச்சு நம்ம வழிபட்டு கும்பிட்டே போனோம். அவர் போன பாதையில் வந்து நம்ம அங்கே அழுகை நதி மேலே ஏற்றம் ஏறினோம். இப்போ வந்து கீழே இறங்கி வந்து முக்கொலின்னு சொல்லி ஒரு அம்மன் கோவிலுக்கு போவோம். ஸோ நீங்கள் சைடில் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப டென்ஸான ஃபாரஸ்ட்டு. இங்கே வந்து மற்ற மக்கள் சும்மா ட்ரிப்புக்காக வர இடமே இது இல்லைங்காட்டிக்கு பொல்யூஷன் மோஸ்ட்லி பண்ணாமல் இருக்காங்க. மரத்தை எதுவுமே வந்து வெட்டாமல் இருக்கிறாங்க. எல்லாமே நீட்டாக நல்லா உயர்ந்த மரங்கள், ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. அங்கங்கே யானை சாணி, அங்கே நிறைய ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேர்ட் சவுண்டெல்லாம் கேட்கும். இப்போ நம்ம முக்குழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் பிளேஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து கோவிலை கும்பிட்றதுக்கு அப்புறமா திரும்பவும் ஒரு 1 கிலோமீட்டர் இல்லைங்க, 500 மீட்டர்ஸ் போல் போனோம்னா வந்து அடுத்து இன்னொரு ஸ்பாட் வரும். அங்கே ஒரு ரிவர் ஒன்று இருக்கும். அந்த ரிவரை நம்ம தாண்டினோம்னா கரிமலை ஏற்றம் வரும். மாதிரி பிளேஸில் சவுண்ட் வச்சு காமிக்கலான்னு பார்த்தோம்னா பாட்டை வர போட்டிருக்காங்க, சாமி பாட்டை. காப்பிரைட் வர நமக்கு, அதனால் வந்து திரும்ப வால்யூம் கம்மி பண்ணிட்டோம். அந்த கோயிலை கும்பிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இறங்கி திரும்ப கொஞ்சம் கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் ஓகேவா? எனக்கு எப்படி தெரியும்? நீ ஃபோன் பண்ண சொன்ன. இந்த பிளேஸ் எல்லாமே பாருங்கள், ஒரு மாதிரி டென்ஸ் ஃபாரஸ்ட், ஒரு மாதிரி நல்ல பிளேஸ். காட்டோட காற்று, மூலிகை ஸ்மெல், அந்த மரத்தோட நேச்சுரல் ஸ்மெல்லே வந்து ஒரு மாதிரி புதுசாக இருக்கும். நம்ம வந்து சிட்டிக்குள்ளே டவுனுக்குள்ளே வாழ்ந்துட்டு நீங்கள் வில்லேஜுக்குள்ளே வாழ்ந்தாலுமே வில்லேஜெலாம் அந்த மாதிரியும் இல்லை. ஒரு நேச்சுரலான ஒரு காட்டுக்குள்ளே டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் வர ஃபீலே வந்து வேறு மாதிரி. ஸோ நான் காமிச்சிட்ற மேப் மாதிரி இப்போ நம்ம அங்கேருந்து இங்கே வந்துவிட்டோம். இதுக்கு அடுத்து நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ரிவர் ஒன்று வரும். ரிவரை ஒட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விரி ஒன்று இருக்குது. விரி மீன்ஸ் ஷெட்டு, இங்கே விரின்னு சொல்லுவாங்க. இந்த ஷெட்டு லென்த்தாக இருக்க பார்த்தீங்களா, இங்கே அங்கே தான் இந்த ஸ்டே பண்ண போகிறேன். ஸ்டே மீன்ஸ் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டை போட்டுட்டு கால் நீட்டி பார்த்தீங்கன்னா வந்து படுத்துட்டேன். இதுக்கப்புறமா கரிமலை ஏற்றம். நிறைய பேர் இந்த ரிவரில் குளிப்பாங்க, பட் வந்து நான் குளிக்கலை. நானும் டீம் மெம்பர்ஸில் குளித்தா வந்து டைம் ஆகும், திரும்ப ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறக்கே வந்து 1/2 hour போல் ஆயிரும்னு சொல்லிவிட்டு சும்மா கால் மட்டும் நினச்சிட்டு அப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு. இதோ நம்ம கரிமலை ஏற்றம் ஏறிட்டுருக்கோம். கொஞ்சம் அப்படியே போகும். அந்த கரிமலை ஏற்றம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஹேர்பின் பெண்டு வரும். ஹேர்பின் பெண்ட்னால் தார் ரோட்டில் இல்லைங்க, மரம், வேறு, பாறை, மண் எல்லாம் சேர்ந்த மாதிரி செங்குத்தாக மேலே ஏறும். கரிமலை ஏற்றங்கிறது கொஞ்சம் செங்குத்தாக மேலே வந்து ஒரு ஹார்டாக கொஞ்சம் ஏற மாதிரி இருக்கும். பழகின மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புதுசாக வந்து இப்போ தான் போகிறவங்க, ரொம்ப வந்து இதுக்கெலாம் புதுசாகிற ஆளுக்கு கொஞ்சம் வந்து லைட்டாக டயர்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கரிமலை ஏற்றம்னு சொல்லுவாங்க. பட் ஐயப்பனை நோக்கி போவாங்காட்டிக்கு அதெல்லாம் தெரியாது. பட் இருந்தாலும் கரிமலை ஏற்றம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஹார்டஸ்ட்டாக வந்து பாட்டு வரியிலேயே சொல்லுவாங்க. இந்த பிளேஸ் தாங்க. ஸோ கரிமலைன்னா வந்து இந்த ஸ்பாட்டு வந்து காமிச்சாலே ஞாபகம் வரும். இந்த மாதிரி தான் சொன்ன மாதிரி மரவேறு, பாறை எல்லாம் மண் எல்லாம் சேர்ந்துருமே செங்குத்தாக எப்படியே ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வந்து மேலே ஏறும் டாப் வரைக்கும். கரிமலை பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த முக்கியமான மலைன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து அனைத்து தேவர்களும், வன தேவதைகள், அப்புறம் தெய்வங்கள் எல்லாம் குடியிருக்கிற மலை. இங்கே நீங்கள் என்ன பாசிட்டிவாக திங்க் பண்ணாலுமே நடக்கும்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஒரு அம்மன் வனதேவதை கோவில் இருக்குது. அப்புறம் வந்து கருப்பணசாமியோட கோவில் தான் இங்கே இருக்குது. டாப்புக்கு வந்துட்டோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நான் கீழே இறங்குறது தான். அதுவும் ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நம்ம கீழே இறங்கணும்.
நீங்கள் செங்குத்தாக மலை மேலே ஏறினீங்களோ அதே மாதிரி செங்குத்தாக கீழே இறங்குற மாதிரி இருக்கும். இன்னும் டாப்புக்கு வரல, பட் நான் வாய்ஸ் ஓவரில் முன்னாடியே சொல்லிட்டேன். இதோட நம்ம டாப்புக்கு வந்துவிட்டோம். இப்போ வந்து போர்டு காமிப்போம் பாருங்கள், கரிமலை டாப்னு சொல்லியிருக்கோம். வெல்கம் டு கரிமலை வந்துட்டோம். நிறைய பேர் வந்து காலுக்கு சாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறாங்க, வேறு அந்த ஆங்கிளுக்கு அந்த பேண்டு மாதிரி போட்டுக்கிறாங்க. சில பேர் கால் சுழுக்கும், முன்ன பின்ன இருக்கும். சின்னவங்கலேருந்து வயசான வரைக்கும் எல்லாருமே வராங்க இங்கே இந்த மலைக்கு, இந்த கோவிலுக்கு. அதாவது இந்த பெருவழி பாதையில் அந்த மலைக்கு வராங்கன்னு சொல்கிறேன். சபரிமலைக்கு எல்லாருமே வராங்க, அது வேறு விஷயம். அதாவது பெண்கள் தவிர, பெண்கள் மீன்ஸ் இந்த மிடில் ஏஜ் குரூப் தவிர. மேலே ஏறி இப்போ கீழே இறங்க போகிறோம். அந்த கரிமலை இறக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்க நீங்கள் பாருங்கள். கீழே கம்பி கொடுத்துருக்காங்க, கம்பி ஒன்றும் வரலையே, அந்த கிளிப் எங்கே, அந்த கம்பி அந்த கிளிப் வந்து பாருங்கள். ஸோ எப்படி செங்குத்தாக மேலே ஏறிங்களோ அதே மாதிரி செங்குத்தாக கீழே இறங்குற மாதிரி இருக்கும். நான் ஒரு 6:15 போல் கரிமலை கீழே இறங்கியாச்சு. இந்த கீழே வந்து சூடம்பத்தி வந்து இந்த கரிமலையை கும்பிட்டு இறங்குற மாதிரி இருக்கும். கரிமலை இறங்கிட்டோம். இதை ஒட்டி ஒரு இளநீ கடை இருக்கும். இங்கே வந்து ஃபேமஸ். கரிமலை இறங்குனீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடு ஒரு இங்கே இளநீ கடையை பார்க்கலாம். இங்கே இளநீ குடிச்சிட்டு அப்படியே நீங்கள் இதுதான் வந்து பெரிய யானை வட்டம். கரிமலை இறங்கிட்டோம்னா அடுத்து பெரிய யானை வட்டம். இங்கே நீங்கள் பெரிய யானை வட்டம் வந்துட்டிங்கன்னா வந்து பம்பை ரிவரை நீங்கள் ஒட்டி பார்க்கலாம். அதாவது ஒட்டியே அந்த ரிவர் போயிட்டுருக்கோம். நம்ம பம்பை ரிவர் ஃப்ளோக்கு நம்ம ஆப்போசிட்டாக போயிட்டுருக்கோம். சபரிமலை அடிவாரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிமெண்ட்டில் வந்து அந்த வாய்க்கால் அந்த ஒரு செக் டேம் மாதிரி கட்டின பம்பை ரிவர் வந்து கட்டியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து வர தண்ணி வந்து அப்படியே காட்டு ஒரு ரிவர் மாதிரி தானே வந்து மாறும். இந்த பெரியாணி வட்டம் எங்கள் கேம்பிங் தான் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு 7 மணி, ஒரு 6:15, 6:45, ஒரு 6:30 மணி இருக்குன்னு தெரிஞ்சு ஞாபகம்ல சரியாக 6:30 மணி 6:45 போல் நான் வந்து ரீச் ஆகிட்டேன் கேம்புக்கு. இதை பாருங்கள், பம்பை ரிவர் தான். இருமுடி இறக்கி வச்சாச்சு. ஒரு குழியிலையும் போட்டேன். அந்த குழியில் போட்டு தான் நான் வந்து ஷூட் பண்ண கிளிப் இது. தென் நைட்டு இந்த பூஜையுமே இல்லை, சாப்பிட்டு ரெஸ்ட்டு தான். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து மார்னிங் வந்து குளிச்சுட்டு அங்கே அழுகை நதியில் வந்து அங்கே பண்ண மாதிரி அதோட கிராண்டாக சிறப்பாக வந்து ஒரு பஜனை, எல்லா சாமியும் வணங்கிட்டு கடைசியில் கருப்பண சாமியை கும்பிட்டு ஐயப்பன் நல்லா கும்பிட்டு ஒரு பஜனை பாட்டெலாம் பாடி கிராண்டாக பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் பம்பை விளக்குன்னு சொல்லி வந்து ஒரு போட்டு மாதிரி பார்த்திங்கன்னா வந்து செஞ்சு வந்து இந்த பம்பை யாத்திரை விடணும். அது நீங்கள் இந்த கிளிப்லாம் பார்ப்பீங்க. ஏன் முன்னாடியே சொல்கிறேன்னா டைமிங் டக்கு இந்த கிளிப்பை தாண்டி போயிடும்னு சொல்லி முன்னாடியே கவர் பண்ணி சொல்கிறேன். இந்த பூஜை பண்ணிவிட்டு பம்பை விளக்கு ரெடி பண்ணிவிட்டு அதையும் பம்பை ஆற்றுல விட்டுட்டு அப்புறம் சாப்பிட்டு அப்புறம் நாங்கள் அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து சிறியானை வட்டம், பம்பை, அப்புறம் சபரிமலை நோக்கி அங்கே கிளம்பிடுவோம். நாங்கள் சாப்பிட்டு தூங்க போயிட்டோம். விடிஞ்சிருச்சு. நீங்கள் மிஸ்ட்டு தெரியுதான்னு தெரியல, கேமராவில் சரியாக விழுக்கல, ஆனால் செம மிஸ்ட்டுங்க. வாயிலிருந்து புகையெல்லாம் இருந்துச்சு. இப்போ இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே எரிமலையிலேருந்து அழுகை நதி அப்படி இங்கேயுமே எல்லாமே இருக்கும். 10 ருபீஸ் 15 ருபீஸ் 20 ருபீஸ் கொடுத்து போகிற மாதிரி நீட்டாகவும் இருக்கும். எல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு பம்பையில் திரும்ப குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பூஜைக்கு வந்தாச்சு. ஒரு பக்கம் சமையல் குரூப் சமையல் ரெடி பண்ண சாப்பிட்றதுக்கு, இன்னொருத்தவங்க பூஜையில் ரெடி பண்ண, இன்னொருத்தவங்க பம்பை விளக்கு இந்த போட் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இது காமிக்கிறேன் பாருங்கள். பஜனை போயிட்டுருக்கு. ஐயப்பன் பூஜைனா பஜனை பாட்டு இல்லாமல் ஐயப்பன் பூஜையே இல்லை. அந்த மாதிரி ஐயப்பன்னா பாடல்கள் பிரியன் தான் ஐயப்பன். ஒரு பாட்டோட கும்பிட்டு தான் இங்கே பாருங்கள். பம்பை தான் அந்த போட்டு மாதிரி செட்டப், ஒரு தேர் மாதிரி வந்து செய்கிறோம். செஞ்சு இந்த பம்பை ஆற்றுல விடுவோம். இது வந்து ஒரு பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணுற முறை. பஜனை முடிந்து விட்டது. அப்புறம் பம்பை விளக்கு அந்த போட்டுமே செஞ்சாச்சு. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட போகிறோம் சாமி கும்பிட்டு. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கன்னி சாமிங்க சாப்பிட்ணும். கன்னி சாமிங்க தான் ஐயப்பன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா நாங்களும் வந்து அன்னதானம் பிரபுவே சரணம் ஐயப்பான்னு சொல்லி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு பம்பை விளக்கில் வந்து அந்த தேரை வந்து விட்டுட்டோம். பலூன், கேண்டில், பூ எல்லாமே வச்சு ஐயப்பன் ஃபோட்டோ வச்சு ரெடி பண்ண தேர் மூங்கிலில் வச்சு கட்டி பம்பைக்கும் ஒரு கும்பிடு போட்டு வணங்கிட்டு பம்பையும் வணங்கிட்டு பம்பையில் கை காலெலாம் திரும்ப கழுவிட்டு
இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இருமுடியன் திரும்ப அந்த கேம்ப் பிளேஸ்க்கு போய் பார்த்தீங்கன்னா வந்து இருமுடி வந்து குருசாமி மூலமாக எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் அவங்க கைடன்ஸ் மூலமாக அவங்களோட இதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் கிளம்பிடுவோம். இதுக்கடுத்து சிறியானை வட்டம், பம்பை, அப்புறம் வந்து சபரிமலையில் ஏறுறதா மேலே. இதோ கிளம்பியாச்சு. சிறியானை வட்டம் அப்புறம் பம்பை வந்தாச்சு. அங்கே வந்து அங்கேயே குளிச்சிட்டோம். ஏன்னா வந்து இங்கே வந்து டைம் ஆகும். இங்கே வந்து குளிக்கலாம், ஆனால் வந்து கூட்டமாக இருக்கும், டைம் ஆகும்னு சொல்லிட்டு இங்கே ஏன்னா இந்த பம்பை தண்ணி தான் வந்து அங்கேயே வந்துட்டுருக்கு. ஸோ அங்கேயே குளிச்சிட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஏறுற என்ட்ரன்ஸ். இப்போ வந்து நீங்கள் பார்க்குற கிளிப் பார்த்தீங்கன்னா பம்பா கணபதி கோவில். இங்கே தேங்காய் உடச்சிட்டு தான் பார்த்தீங்கன்னா மலையே ஏறணும். இங்கே ஒரு கும்பிட்டு விநாயகரை கும்பிட்டு பம்பா கணபதியை கும்பிட்டு தேங்காய் உடச்சிட்டு வந்துட்டோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டோக்கன் டிக்கெட்லாம் செக் பண்ணுற இடம். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்குறீங்களோ ஸ்பாட்டில் புக் பண்ணி வாங்குறீங்களோ இந்த டிக்கெட் காமிச்சு தான் உள்ளே விடுவாங்க. நீலிமலை ஏத்தம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து அப்பாச்சி மேடு சபரி பீடம் வரைக்குமே வந்து ஒரு மாதிரி செங்குத்தாக மேலே ஏறும். ஸோ ஸ்டெப்ஸு, பாறைங்க இந்த மாதிரி எல்லாம் மிக்சடாக இருக்கும். நீலிமலை ஏற்றதுக்கப்புறமா அப்பாச்சி மேடு. அப்பாச்சி மேட்டில் பார்த்திங்கன்னா அந்த வன தேவதைகளுக்கு வந்து இந்த பொரி உருண்டையை வந்து வீசுவாங்க. அவங்க அந்த வீசுகிற மீன்ஸ் அவங்க கொடுப்பாங்க. இங்கேயே விற்பாங்க சைடில். இல்லாட்டி நம்ம வந்து கீழே இருந்தே வாங்கிட்டு இல்லை நம்மளே செஞ்சு கொண்டு வரலாம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து சபரி பீடம். நிறைய பேர் இங்கே சபரி பீடத்தில் சரங்குத்துறாங்க. சரங்குத்துறது தப்பு. இங்கே சபரி பீடம் தாண்டி வந்து சரங்குத்தின்னு சொல்லி ஒரு பிளேஸ் போர்டு போட்டிருப்பாங்க, அங்கே தான் சரங்குத்தணும். தென் கேரளாவோட ஃபேமஸ் மூலிகை வாட்ரு வந்து இங்கே கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. குடிச்சிட்டு கிளம்புறோம், கண்டினியூ பண்ணுறோம். மரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுன்ட்டு. செக் போஸ்ட். நீ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டத்தை பொறுத்து வெயிட் பண்ணி நிப்பாட்டி வந்து அனுப்புவாங்க. சைடில் வந்து ரைட் சைடு ரூமாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வெயிட்டிங் ரூம். உட்காரவங்க உட்காரலாம், உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு போகலாம். இதாக கேட்டு போட்டாங்க பார்த்தீங்களா, அப்படி வெயிட் பண்ணி வந்து அனுப்புவாங்க. இப்போ வந்து நடத்துகிற பாட்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வெயிட் பண்ணி வந்து அனுப்புவாங்க. நான் போன வருஷம் போனப்பெல்லாம் வந்து 12 மணி நேரம் போல் வந்து வெயிட் பண்ணி சாமியை பார்த்தேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து 6 ஹார்ஸ் 7 ஹார்ஸ் போல் வெயிட் பண்ணி வந்து சாமியை பார்த்துட்டேன். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வந்து பரவாயில்ல மீன்ஸ் ஓகே. ஏன்னா போன வருஷம் பார்த்திங்கன்னா வந்து 12 மணி நேரம் 13 ஹார்ஸ் போல் வெயிட் பண்ணி சாமியை பார்த்தேன். இந்த தாட்டி வந்து 6 ஹார்ஸ் 7 ஹார்ஸ் வந்து வெயிட் பண்ணி பார்த்தேன். போனதுக்கு மறுநாள் பார்த்திங்கன்னா திரும்ப கூட்டம் ஆகிடுச்சாமா. நம்ம நிறைய பேர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி சாமியை பார்த்தாங்க. இந்த மாதிரி ஒரு 3 to 4 ஹேர்பின் பெண்டு வந்து வளைஞ்சு இந்த ஷெட்டு கீழே போகிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து ஒரு லென்த்தி ஷெட்டு இப்படி இங்கே பார்ப்பீங்க. அங்கே அப்படியே மெல்லமாக நகர்ந்து போகணும். ஒரு வரிசையாக பார்த்திங்கன்னா விடுவாங்க. எங்கே விடுவாங்கன்னா இந்த ஷெட்டுக்கு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா வந்து 18ஆம் படி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மேலே வந்து அங்கே பார்க்குற மாதிரி மேலே ஏறிட்டோம்னா அப்புறம் அங்கே 18ஆம் படிக்கு நம்ம போயிடுவோம். இப்போ நம்ம அங்கே லெஃப்ட் சைடு கட் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து மேலே ஏறியாச்சு. இந்த 18 ஸ்டெப்ஸுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா கேட் போட்டு வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அலோவ் பண்ணுவாங்க. எரியிற இந்த தீ பார்த்திங்கன்னா வந்து அக்னி குண்டம். நம்ம வந்து இருமுடியில் கொண்டு போகிற நெய் தேங்காயில் இருக்கிற அந்த தேங்காயை வந்து தீயில போட்டுருவாங்க. உள்ளே இருக்க நெய் பார்த்திங்கன்னா வந்து ஐயப்பனுக்கு அபிஷேகமாக போகும். 18 படி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அத்தனை பேர் வராங்க, தூக்கி விட்றாங்க ஓகே, ஆனால் வந்து தள்ளி விட்றாங்க. அது வந்து கடுப்பாகுது. அதுவும் நீங்கள் 18 ஸ்டெப்பு நீங்கள் கையில் தொட்டிங்கன்னா ஏன்டா தொடுற அப்படிங்கிற மாதிரி தள்ளி வீசுகிறாங்க மேலே. அதனால் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். தேவஸ்தானம் கொஞ்சம் இதை பார்த்துக்கோங்க. 18 ஸ்டெப் ஏறினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து மேலே கொடிக்கம்பமும் வேறு மணியும் இருக்கும். அது வந்து பழைய ஐயப்பனோட சிலையில் வந்து செஞ்சது. அதை கும்பிட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி பிரிட்ஜு வரும். கொடிக்கம்பத்தை வந்து ஷூட் பண்ண முடியாது, அங்கே எடுக்க விட மாட்டாங்க. அப்புறம் வந்து சுற்றி இந்த மாதிரி பிரிட்ஜு கிட்ட வந்தோம்னா இந்த பிரிட்ஜு ஒரு மாதிரி வளைஞ்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சன்னிதானம் ஐயப்பனோட சன்னிதானத்துக்கு வந்து போகும். தென் அப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு. எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கேம்ப்புக்கு சபரிமலையில் வந்து நிறைய கடைங்க, கேம்ப்பு எல்லாம் ஸ்டே பண்ணுற அன்னதானம் எல்லாமே இருக்கும். இப்போ நாங்கள் கேம்ப்பை நோக்கி போகிறோம். நைட்டு பார்த்திங்கன்னா வந்து யேசுதாஸ் சாரோட வாய்ஸில் வந்து ஹரிவராசனம் பாட்டு கேட்டு தூங்கினவன் 3:30 மணிக்கு வந்து அவரோட வாய்ஸ்லேயே பார்த்திங்கன்னா வந்து சுப்ரபாதம்
வந்தே விக்னேஷ்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. 3:30 மணிக்கு நான் நல்லா தூங்குற ஆள். ஆனால் வந்து அப்படியே அந்த பாட்டுக்கு அடிமையே எந்திரிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க கூட வந்த டீம்மேட்ஸ் எல்லாம். நான் அப்படியே முழிச்சு எந்திரிச்சிட்டேன். அப்படியே வெளியே போய் இந்த பாட்டை கேட்டு அப்படியே சபரிமலையை சுற்றி பார்க்கலான்னு சொல்லி கிளம்பிட்டேன். அப்படியே அந்த பாட்டு பாடிட்டு இருந்துச்சு. நான் வந்து சவுண்டு வால்யூம் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா வந்து காப்பிரைட் இஷ்யூ வரும்னு சொல்லிட்டு நான் அப்படியே வாய்ஸ் ஓவரில் பேசிகிட்டு இருக்கிறேன். உன்னிப்பாக வேணால் கேட்டு பாருங்கள். இந்த யேசுதாஸ் சார் பாடின ஹரிவராஸ் இது சுப்ரபாதம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 45 மினிட்ஸ் போல் பாடும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி வந்து பாடின பாட்டு சுப்ரபாதம் பார்த்திங்கன்னா தமிழ், மலையாளம், ஹிந்தி, கன்னடா, தெலுங்குன்னு சொல்லி எல்லாமே மிக்சடு வந்து சுப்ரபாதம் வந்து பாட்டு பாடினது போடுவாங்க. இந்த ஹரிவராஷ்டம் இந்த சுப்ரபாதம்லாம் பார்த்திங்கன்னா வந்து நான் என் வீட்டில் பூஜை பண்ணுறப்பமே போடுவேன். கரெக்டாக வந்து போடுவேன். இந்த வைப் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. தென் இங்கே வந்து மறுநாள் மார்னிங் எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு பஸ்மக்குளம் வந்துவிட்டோம். பஸ்மக்குளம் வந்து ஐயப்பன் வந்து குளித்த இடம். இதை பற்றி நிறைய வீடியோ இருக்குது, பார்த்துக்கோங்க. எல்லாம் தெளிவாக வந்து சொல்லிட்டு போனால் வந்து கவர் பண்ண முடியாது மற்றதெல்லாம். குளிச்சுட்டு திரும்பவும் மீண்டும் பார்த்திங்கன்னா வந்து காலையில் ஐயப்பனை தரிசனம் பண்ணியாச்சு. மீண்டும் ஒரு முறை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் சபரிமலையில் மேலே வந்து நீங்கள் திரும்பவும் நீங்கள் குளிச்சிட்டிங்கன்னா வந்து நீங்கள் மீண்டும் நீங்கள் ஐயப்பனை பார்த்துட்டு தான் வந்து நீங்கள் அந்த வீட்டுக்கே போகணும். ஏன்னா வந்து அவரை பார்த்துட்டோம்னா குளிக்காமல் அந்த வைப்பனை பாசிட்டிவ் அவரை பார்த்ததோடய நீங்கள் வீட்டுக்கு போய் வந்து திரும்ப அங்கே போய் வந்து ப்ராப்பராக மாலை கட்டுற வரைக்கும் நீங்கள் வந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த வைப்பை ஃபாலோ பண்ணணும். அப்புறம் அப்பம் அரவண பாயாசம்லாம் வாங்கியாச்சு. அக்னி குண்டத்துக்கு போய் பக்கத்தில் போய் பார்த்துட்டு அங்கே வந்து எங்கள் நெய் தேங்காயோட தேங்காயெல்லாம் வீசிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஐயப்பன் சன்னிதானத்தை ஒட்டியே பார்த்தீங்கன்னா வந்து கன்னிமூல கணபதி வேறு நாகராஜாவும் இருப்பாங்க. அவங்களே கும்பிட்டு தென் ஐயப்பனை பார்க்க மீண்டும் மீண்டும் பார்க்குற அளவுக்கு பார்த்துட்டு தென் மஞ்ச மாதா, அப்புறம் மணிமண்டபம், அப்புறம் மற்ற தெய்வங்கள் இருக்கிற கோவில், அதாவது சபரிமலையிலேயே வந்து மற்ற கோவில்களில் ரம்பலாக இருக்குது. அதை பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது, தனியாக இருக்க பார்த்துக்கோங்க. அது யார் என்ன ஏது என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கும்பிட்டு சபரிமலையில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மறுநாள் பார்த்திங்கன்னா மத்தியானம் போல் வந்து போய் வரவா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இந்த யாத்திரைக்கான இந்த தடவை விடை பெற்றுட்டு கிளம்பிட்டோம். இதான் மணிமண்டபம். இங்கேதான் மணிமண்டபம். மஞ்ச மாதா கோவில் இருக்கும், வேறு கடுப்பன சாமி கோவில் இருக்கும். மஞ்ச மாதா கோவில் இங்கே தேங்காய் உருட்டுவாங்க கன்னிசாமி, அதையும் நான் கவர் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அது என்ன ஏது ஏன் உருட்டுறாங்கன்னு நிறைய வீடியோ இருக்குது, யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாங்கள் அந்த 18 படிக்க நாங்கள் என்ட்ரான இது பிளேஸ் இது. நாங்கள் போகும்போது இந்த பிரிட்ஜை இது மேலே போவோம், அந்த சைடில் வந்து கட் ஆகும், இப்படி தான் திரும்பி போகிற வழி. போகும்போது பார்த்திங்கன்னா வந்து யானை பாதைன்னு சொல்லிட்டு வந்து போகிறக்கு, அதாவது திரும்பி போகிறக்கு பார்த்திங்கன்னா அது வேறு வழி இருக்குது. 18 ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போகிறவங்க இன்னொரு வழியில் போவாங்க, போகிற வழி வேறு வர வழி வேறு. இது கொஞ்சம் இந்த வழியில் பார்த்திங்கன்னா வந்து அந்த டோலி கொண்டு போவாங்களே, டோலியில் தூக்கிட்டு போவாங்களே நடக்க முடியாத ஆளுகளெல்லாம் வந்து அது வேறு. வந்து சன்னிதானம் மேலே வந்து இங்கே சபரிமலைக்கு மேலே வந்துட்டு போகிற ஜீப்பு வண்டிங்க, வேறு வந்து திங்ஸ்லாம் கொண்டு போகிற வந்து வாகனங்கள் டிராக்டர் எல்லாம் வரும். இப்போ நிறைய கருங்குரங்கு இங்கே பார்த்தேன், ஸோ கேப்சர் பண்ணேன். இது கொஞ்சம் கடும், இது வந்து ஒரு மாதிரியான வண்டிங்க போனங்காட்டிக்கு ஒரு வண்ணா ப்ராடான பாதை இருக்கும். நீங்கள் கீழே இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா வந்து இளநீ கடை வரும், வந்துட்டிங்கன்னா பம்பா ரீச் ஆகிட்டிங்கன்னு அர்த்தம். இதுவும் நிறையா ஒரு 10-12 ஹேர்பின் பெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தாண்டிக்க இறங்கி வரணும். இளநீ கடையில் இளநீ குடித்தா நல்லாயிருக்கும். இங்கே சபரிமலையோட இளநீ குடிச்சிட்டு தேங்க்யூ அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் இங்கே பந்தராஜாவோட ஒரு குட்டி கோவில் இருக்குது, அதையும் அவரையும் பார்த்து வணங்கிட்டு அங்கேயும் போயிட்டு அப்புறம் வந்து திரும்ப கிளம்பியாச்சு. இதுதான் எங்கள் ஐயப்பன் கோயிலோட எங்கள் டீமோட மெயின் குருசாமி கணேஷ் குருசாமி. டேன் 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 தென் கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் இறங்கி அந்த பம்பா வழியாக வந்து இதான் வந்து ஆக்சுவலி சிறுவழி பாதையில் வரவங்களாம் இப்படி தான் வருவாங்க, இந்த வழியாக தான் வருவாங்க. இந்த பிரிட்ஜ் வழியாக வந்து இங்கே இறங்கி வருவாங்க. மணிகண்ட பெருமான் புலியில் வர மாதிரி எந்த ஸ்டாச்சு இருக்கும், வெங்கலத்தில் காப்பர்லான ஸ்டாச்சு. இது ஒட்டி தான் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்பு. ஏறினோம்னா வந்து நான் நிலக்கல் போகணும், ஏன்னா இங்கே வந்து பஸ்ஸெலாம் நிற்க விட மாட்டாங்க கூட்டத்தில். நிலக்கல்லில் தான் வந்து நாங்கள் வந்து பஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பஸ் ஏறியாச்சு. பம்பா இருந்து டிக்கெட் நிலக்கலுக்கு பார்த்திங்கன்னா வந்து 50 ரூபா.
டிக்கெட் வாங்கியாச்சு, பஸ் ஏறி உட்காந்துட்டேன். இது வந்து கேரளாவோட கவர்மெண்ட் பஸ். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணி கமெண்ட்டில் பேசுவோம். லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மக்களே, இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் யாராச்சும் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ரீச் ஆகும். நான் பார்த்தீங்கன்னா நிலக்கல் பஸ் ஸ்டாப். இங்கே வந்து சிவனுக்கும் மகாவிஷ்ணுவோட மோகினி அவதாரத்தோட அவங்க கோவிலுக்கும் சிவனுக்கும் மகாவிஷ்ணு மோகினிக்கும் அவங்களுக்கான கோவில் இங்கே தான் இருக்குது, சிலையோடு இருக்கும். இது வந்து சிவன் கோயில். இங்கே நாங்கள் சிவன் கோயிலில் ஒரு ஷெட்டு மாதிரி இருக்கும்லேருந்து தான் அங்கே நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறோம். லைட்டாக எடுத்துகிட்டு அப்புறம் அங்கே வந்து எங்கள் சமையல் டீம் பார்த்திங்கன்னா வந்து குக் பண்ணி அப்படியே சாப்பிட்டு நாங்கள் திரும்பி கிளம்பிட்டோம். சாப்பிட்டோம். அப்புறம் 1 hour போல் கொஞ்சம் வெயிட் பண்ணி திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிலாம் வந்தோடனே எல்லாருமே வரணும்ல, டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு டைம் வருவாங்க. எல்லாம் வெயிட் பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்புறம் நாங்கள் செக் பண்ணிவிட்டு எல்லாம் அப்புறம் பஸ் வந்துருச்சு. பஸ்ஸில் ஏறி திரும்ப நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்தோம். பஸ் ஏறி கிளம்பியாச்சுங்க. ஸோ போய் வரோம் சாமின்னு சொல்லிவிட்டு பஸ் ஏறி கிளம்பியாச்சு. இதுக்கடுத்து கோயில் வந்து இறங்கினேன். அங்கே வந்து தேங்காய் உடைச்சேன். திரும்ப வந்து வீட்டுக்கு வந்து கருப்பணசாமி கல்லுக்கு வந்து தேங்காய் உடைச்சி எனக்கும் என் குடும்பத்துக்கும் காவலில் இருந்த கருப்பணசாமிக்கு தேங்க்யூ சொல்லிவிட்டு தேங்காய் உடைச்சி வழிபட்டாச்சு. எங்கள் கருப்பு சாமி. அண்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஹரிவராசனம் பாட்டு போட்டு வீட்டில் வந்து ஐயப்பன் நட சாத்தியாச்சு. என் கோவிலுக்கு மீண்டும் போய் மாலையெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அடுத்தடுத்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இப்போதைக்கு கழட்டி வச்சு ஐயப்பனை கும்பிட்டு வழிபட்டது எல்லாமே ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு எங்கள் வீட்டில் ஒரு ஓரமாக மேலே வச்சிட்டோம். ஓம் சுவாமியே சரணம் பொன்னையப்பா.